இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பசியற்ற நிலை, தாகமற்ற நிலையை பற்றி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். நீர் உண்மையாகவே கடவுளுடைய மகன் அல்லது நீர்தான் கடவுள் என்றால் எங்களுக்கு ஏதேனும் ஒரு அற்புதத்தை அல்லது ஏதேனும் ஒரு வல்ல செயலை எங்களுக்கு முன்பாக நீர் செய்து காண்பி என்று கேட்கின்றார்கள். அதற்கு பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு உணவு அருளியது மோசே அல்ல, மாறாக என் தந்தையாகிய கடவுள்தான் என கூறி என்னிடம் நம்பிக்கை கொள்பவர், என்னிடம் வாழ்வை கண்டுகொள்கிறவர் என்றுமே பசிக்காது அல்லது அவருக்கு என்றுமே தாகம் இராது என கூறுகின்றார். இந்த பசியற்ற நிலை, தாகமற்ற நிலையை எப்படி புரிந்து கொள்வது? மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். பவுலடிகளார் மிக அழகாக கூறுவார், வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும் என கூறுவார். இதுதான் பசியற்ற நிலை, தாகமற்ற நிலை. வறுமையை புனித பவுலடிகளார் கொண்டாடவும் இல்லை, மாறாக வளமையையும் அவர் கொண்டாடவில்லை. வறுமை வந்துவிட்டதே என துவண்டு போவதும் இல்லை, அல்லது வளமையோடு நான் இருக்கிறேன், மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என தலையில் தூக்கி வைத்து அவர் கொண்டாடவும் இல்லை. அதுதான் இந்த பசியற்ற நிலை, தாகமற்ற நிலை. வாழ்வை கிறிஸ்துவில் அவர் கண்டுகொண்டார். ஆகவே அவ்வாறாக அவரால் சொல்ல முடிந்தது, அவ்வாறாக அவரால் செயல்பட முடிந்தது.